கண்டென்ஸ்ட் மில்க் வந்து கேண்டா இருந்துச்சு அப்படின்னா நார்மலா அது ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒன்ஸ் நீங்க அதை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு அதை ஏர்டைட் ஜார்ல மாத்திருங்க. நீங்க ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள உங்களோட கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி முடிச்சிருவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு அந்த ஏர்டைட் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா போதும். ஆனா நான் 3 to 4 டேஸ்ல யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு மாசம் கழிச்சு தான் யூஸ் பண்ணுவேன், 2 மாசம் கழிச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து ஏர்டைட் ஜார்க்கு மாத்திட்டு அதை உடனே கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 3 மாசம் ஆச்சு, இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு முந்தின நாள் வந்து அதை ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்து வைங்க. அப்ப வந்து அது தா ஆயிடும், அந்த ஐஸ் வந்து லிக்விடா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற டே வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரீசர்ல வைக்கிறீங்களா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்களாங்கிறது தேவையை பொறுத்தது. ஸோ இப்படிதான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அதற்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அது வரைக்கும் ஹாப்பி பேக்கிங், பை.